வருங்கால ஆசிரியர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு வரலாறு பாடப்பகுதியிலிருந்து முக்கியமான 300 வினாக்கள் பார்க்க இருக்கிறோம். என்கிட்ட புக்கே இல்லை, நான் இன்னும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 6th ஸ்டாண்டர்ட் 3 பருவங்களிலிருந்தும் முக்கியமான வினாக்கள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவுக்கு மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். வினாயன் 1, வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் யார்? விடை அசோகர். வினாயன் 2, வரலாற்றின் தந்தை யார்? விடை ஹெரடோட்டஸ். வினாயன் 3, மரபியலின் தந்தை யார்? விடை கிரிகர் மெண்டல். வினாயன் 4, வெண்கல காலத்தை சேர்ந்த கற்கருவிகள் கண்டறியப்பட்ட இடம் எது? விடை லோத்தல். வினாயன் 5, உலகில் முதன்முறையாக விலங்குகளுக்கு மருத்துவமனை அமைத்து தந்தவர் யார்? விடை அசோகர். வினாயன் 6, அசோகர் எந்த மாநிலத்தில் நிறுவிய சாரநாத் கச்சோனில் உள்ள முத்திரையிலிருந்து தனது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 20 ஆரங்களை கொண்ட அசோக சக்கரம் இடம்பெற்றுள்ளது? விடை உத்தரப்பிரதேச மாநிலம். வினாயன் 7, சார்லஸ் ஆலன் எழுதிய நூலின் பெயர் என்ன? த சர்ச் ஃபார் த இண்டியாஸ் லாஸ்ட் எம்பரர். வினாயன் 8, பழைய கற்கால மனிதன் பழக்கிய முதல் விலங்கு எது? விடை நாய். வினாயன் 9, டான்சானியா எந்த கண்டத்தில் உள்ளது? விடை ஆப்பிரிக்கா. வினாயன் 10, பீகிங் மனிதனின் வாழ்விடம் எது? விடை சீனா. வினாயன் 11, ஹைடல்பர்க் மனிதனின் வாழ்விடம் எது? விடை லண்டன். வினாயன் 14, தொண்டை நாடு டேஷ்? விடை சான்றோர் உடைத்து. வினாயன் 15, பாண்டிய நாடு டேஷ்? பாண்டிய நாடு முத்துடைத்து. வினாயன் 18, ஹரப்பா என்பதன் பொருள் என்ன? விடை புதையுண்ட நகரம். வினாயன் 19, கராச்சி மற்றும் லாகூர் இடையே ரயில் பாதை அமைந்த வருடம் எது? விடை 1856. வினாயன் 20, ஹோமோ சேப்பியன்ஸ் வாழ்விடம் எது? விடை ஆப்பிரிக்கா. வினாயன் 21, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை ஆகியவை டேஷ் நாடுடன் தொடர்புடையது? விடை சோழ நாடு. வினாயன் 22, மனிதனால் முதலில் கண்டறியப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது? விடை தாமிரம். வினாயன் 23, தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் இன்றைக்கும் உள்ளது? விடை நீலகிரி மாவட்டம். வினாயன் 24, வெண்கலத்தாலான நடன மாது சிலை கிடைக்கப்பெற்ற இடம் எது? விடை மொகஞ்சதாரோ. வினாயன் 25, இந்திய தொல்லியல் துறையின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? விடை புதுடெல்லி. வினாயன் 26, பொறிவரை கரிக்கையூர் பாறை ஓவியம் எங்கு உள்ளது? விடை நீலகிரி மாவட்டம். வினாயன் 27, உசிலம்பட்டி பாறை ஓவியம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? விடை மதுரை மாவட்டம். வினாயன் 28, கீழ்வளை பாறை ஓவியம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? விடை விழுப்புரம். வினாயன் 29, செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்கள் கொண்ட தானிய களஞ்சியம் உள்ள ராகி கர்கி எந்த மாநிலத்தில் உள்ளது? விடை ஹரியானா மாநிலம். வினாயன் 30, லோத்தல் எந்த ஆற்றின் துணை ஆற்றில் உள்ளது? விடை சபர்மதி ஆறு. வினாயன் 31, ஆப்பிரிக்காவுக்கு வெளியே இடம்பெயர்ந்துள்ள பல்வேறு பகுதிகளில் குடியேறியவர்கள் யார்? விடை ஹோமோ சேப்பியன்ஸ். வினாயன் 32, மாவடைப்பு பாறை ஓவியம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? விடை கோயம்புத்தூர் மாவட்டம். வினாயன் 33, கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? விடை லோத்தல். வினாயன் 34, அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? விடை
மொகாஞ்சதாரோ. வினா எண் 36 நாகரிகம் என்னும் சொல் சிவிஸ் என்னும் எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? விடை லத்தீன் மொழி. வினா எண் 37 கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார்? விடை ராஜசிம்மன். வினா எண் 38 நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் யார்? விடை காளிதாசர். வினா எண் 39 சேரநாடு டேஷ். விடை வேழமுடைத்து. வினா எண் 40 சோழ நாடு என்பது டேஷ். விடை சோறுடைத்து. இந்த வினாக்கள் எல்லாமே பொறுத்துக பகுதியில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வினா எண் 41 வர்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்ட பண்பாடு எந்த காலத்தை சேர்ந்தது? விடை பின் வேத காலம். வினா எண் 42 கல்வி நகரம் என்று அழைக்கப்படுவது எது? விடை காஞ்சிபுரம். வினா எண் 43 தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுவது எது? விடை மதுரை. வினா எண் 44 கோவில் நகரம் என்று அழைக்கப்படுவது எது? விடை மதுரை. 45 கோவில்களின் நகரம் என்று அழைக்கப்படுவது எது? விடை காஞ்சிபுரம். வினா எண் 46 மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி மாவட்டங்கள் எந்த நாட்டுடன் தொடர்புடையது? விடை பாண்டிய நாடு. வினா எண் 47 முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? விடை சுமேரியர்கள். வினா எண் 48 அயாஸ் என்பதன் பொருள் என்ன? விடை செம்பு. வினா எண் 49 ஏரிகளின் மாவட்டம் என அழைக்கப்படும் ஊர் எது? விடை காஞ்சிபுரம். வினா எண் 50 புத்தகயா, காஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சிபுரம் ஒன்று என்று கூறியவர் யார்? விடை யுவான் சுவாங். வினா எண் 52 பெருவணிகன் என்று பொருள்படும் மாசாத்துவான் யாருடைய தந்தை? விடை கோவலன். கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று கூறியவர் யார்? விடை திருநாவுக்கரசர். வினா எண் 53 மிக பழமையான நாகரிகம் என்று அழைக்கப்படுவது எது? விடை மெசபடோமியா நாகரிகம். வினா எண் 54 தனது பயணக்குறிப்பில் மதுரையை பற்றி குறிப்பிடும் கிரேக்க பயணி யார்? விடை மெகஸ்தனேஸ். வினா எண் 55 மதுரையை பற்றி அர்த்த சாஸ்திரத்தில் கூறியவர் யார்? விடை சாணக்கியர். வினா எண் 56 முகத்தின் முன்பக்க நீட்சி குறைந்து காணப்படுவது எது? விடை ஹோமோ ஹெஃபிலிஸ். வினா எண் 57 ஆந்த்ரோபோஸ் என்பதன் பொருள் என்ன? விடை மனிதன். வினா எண் 58 ஆந்த்ரோபோலாஜி என்பது எதை பற்றிய படிப்பு? விடை மானுடவியல். வினா எண் 59 இந்திய தொல்லியல் துறை எந்த ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்காம் என்பவர் உதவியுடன் தொடங்கப்பட்டது? 1861. வினா எண் 60 குரோமெக்னான் மனிதர்கள் எந்த நாட்டில் வாழ்ந்ததாக தொல்லியல் சான்றுகள் கூறுகின்றன? விடை பிரான்ஸ். வினா எண் 61 நாணயங்கள் பற்றிய படிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை நாணயவியல். வினா எண் 62 எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கல்வெட்டியல். வினா எண் 63 மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது? விடை மானுடவியல். வினா எண் 64 வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருள்களையும் பற்றி படிப்பது? விடை தொல்லியல். வினா எண் 65 சிந்து சமவெளி மக்கள் அறிந்திராத விலங்கு எது? விடை குதிரை. வினா எண் 66 சிந்து சமவெளி மக்கள் அறிந்திராத உலோகம் எது? விடை இரும்பு. வினா எண் 67 மிக பழமையான நாகரிகம் எது? விடை மெசபடோமியா நாகரிகம். வினா எண் 68 பெருங்கடல் வணிகன் என்று பொருள்படும் மாநாய்கன் யாருடைய தந்தை? விடை கண்ணகி.
வினாயன் 70 நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தீன் வார்த்தையான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. இதன் பொருள் என்ன? விடை நகரம். வினாயன் 71 நாளங்காடி என்பது எதை குறிக்கிறது? விடை பகல் பொழுதிலான அங்காடி. வினாயன் 72 அல்லங்காடி என்பது எதை குறிக்கிறது? அல்லங்காடி என்பது இரவு நேரத்து அங்காடி. வினாயன் 74 சபா என்பது எதை குறிக்கிறது? மூத்தோர்கள் கொண்ட மன்றம். வினாயன் 75 பூம்புகாரில் கடல் வழியாக குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டதையும் தரைவழி தடங்கள் வழியாக கருமிளகு இறக்குமதி செய்யப்பட்டதையும் பற்றி எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? விடை பட்டினப்பாலை. வினாயன் 76 சிந்து சமவெளி மக்கள் எந்த உலோகத்தை பயன்படுத்தினர்? விடை வெண்கலம். வினாயன் 77 மண் செங்கற்களால் செய்யப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் எந்த மாநிலத்தில் உள்ளது? விடை ஹரியானா மாநிலம். வினாயன் 78 ருத்ரன் என்பது எதை குறிக்கிறது? விடை அழிக்கும் கடவுள். வினாயன் 79 விஷ்ணு என்பவர் யார்? விடை காக்கும் கடவுள். வினாயன் 80 இறுதியாக எழுதப்பட்ட பிரதி என பொருள்படுவது எது? விடை ஸ்மிருதி. வினாயன் 81 நிஷ்கா மற்றும் சதமனா என்பது எந்த வேத காலத்தை சேர்ந்தது? விடை தங்க நாணயங்கள். வினாயன் 82 மகாவீரரின் இயற்பெயர் என்ன? விடை வர்த்தமானர். வினாயன் 83 மகாவீரர் பிறந்த இடம் எது? விடை வைசாலிக்கு அருகேயுள்ள குந்தி கிராமம், அதாவது பீகார் மாநிலம். வினாயன் 84 மகாவீரர் இறந்த இடம் எது? விடை பவபுரி. வினாயன் 85 பிறப்பு மற்றும் இறப்பின் சுழற்சியில் இருந்து விடுதலை பெறுதல் என்பது எதை குறிக்கிறது? விடை மோட்சம். வினாயன் 86 புத்த மதத்தை நிறுவியவர் யார்? விடை கௌதம புத்தர். வினாயன் 87 மகாயான பிரிவினர் பயன்படுத்திய மொழி எது? விடை சமஸ்கிருதம். வினாயன் 88 ஹீனயான பிரிவினர் பயன்படுத்தும் மொழி எது? விடை பிராகிருதம். வினாயன் 89 ரிக் வேத காலத்தில் ஆரியர்களின் வாழ்விடமாக இருந்தது எது? விடை சப்தசிந்து. வினாயன் 90 பிரஜா என்பதன் பொருள் என்ன? விடை குழந்தை. வினாயன் 91 மணிமேகலை என்பது எந்த இலக்கியத்தை சார்ந்தது? விடை பௌத்தம். வினாயன் 92 கிரகஸ்தம் என்பது எதை குறிக்கிறது? விடை திருமண வாழ்க்கை. வினாயன் 93 கீழடி ஆராய்ச்சி தொடர்புடைய நகரம் எது? விடை மதுரை. வினாயன் 94 கிருஷ்ணாலா என்பது எதை குறிக்கிறது? விடை வெள்ளி நாணயம். வினாயன் 95 கீழடி அகழ்வாராய்ச்சி எந்த மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது? விடை சிவகங்கை. வினாயன் 97 கோவலன் கண்ணகி ஆசீர்வதித்த சமண துறவி யார்? விடை கவுந்தி அடிகள். வினாயன் 97 சமிதி என்பது எதை குறிக்கிறது? விடை மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு. வினாயன் 98 மௌரிய பேரரசின் தலைநகரம் எது? விடை பாடலிபுத்திரம். வினாயன் 99 துறைமுக நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? விடை பூம்புகார். வினாயன் 100 வணிக நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? விடை மதுரை. வினாயன் 101 கல்வி நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? விடை காஞ்சிபுரம். வினாயன் 102 எந்த வேதகால ஆரியர்கள் நாடோடிகளாவார்கள்? விடை ரிக் வேதம். வினாயன் 103 ரிக் வேத காலத்தில் ஆரியர்களின் முதன்மை தொழில் எது? விடை கால்நடை மேய்த்தல். வினாயன் 104 சுமார் 6500 ஆண்டுகளுக்கும் பழமையான நாகரிகத்தின் நகரம் எது? விடை ஈராக். வினாயன் 105 ஆரியர்கள் எங்கிருந்து கைபர் கணவாய் வழியாக இந்தியாவிற்கு வந்தனர்? விடை மத்திய ஆசியா. வினாயன் 106 ஹாதிகும்பா கல்வெட்டு யாருடைய காலத்தில் பொறிக்கப்பட்டது? விடை கலிங்க மன்னர் கரவேலன். வினாயன்
107 இண்டிகா என்ற நூலை எழுதியவர் யார்? விடை மெகஸ்தனிஸ். வினாயன் 108 சோழர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் யாவை? சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன். வினாயன் 109 சேரர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் யாவை? விடை ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பொறை. வினாயன் 110 பாண்டியர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் யாவை? விடை மாறன், வழுதி, செழியன், தென்னர். வினாயன் 111 ரிக் வேத காலத்தில் ஆரியர்களின் முதன்மை தொழில் எது? விடை கால்நடை மேய்த்தல். வினாயன் 112 சித்தார்த்தா எனும் இயற்பெயர் கொண்ட கௌதம புத்தர் பிறந்த இடம் எது? விடை லும்பினி. வினாயன் 113 எந்த நாட்டு அரசர் சாலமன் முத்துக்கலை பாண்டியர் துறைமுகமான கொர்க்கைக்கு அருகில் உள்ள உவரி என்னுமிடத்திலிருந்து இறக்குமதி செய்தார்? விடை இஸ்ரேல். வினாயன் 114 காஞ்சிபுரம், திருவள்ளூர், தர்மபுரி, திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டங்கள் எந்த நாட்டை சேர்ந்தது? விடை தொண்டை நாடு. வினாயன் 115 தனது பயண குறிப்புகளில் மதுரையை பற்றி குறிப்பிட்ட கிரேக்க பயணி யார்? விடை மெகஸ்தனிஸ். வினாயன் 116 வாய்மையே வெல்லும் என்ற பொருள்படும் சத்தியமேவ ஜெயதே எதிலிருந்து எடுக்கப்பட்டது? விடை முண்டக உபநிடதம். வினாயன் 118 சேரர்களின் தலைநகரம் எது? விடை வஞ்சி, அதாவது கரூர். வினாயன் 120 சோழர்களின் தலைநகரம் எது? விடை உறையூர், அதாவது பூம்புகார். வினாயன் 121 பாண்டியர்களின் தலைநகரம் எது? விடை மதுரை. வினாயன் 122 வேதகால மக்களின் முதன்மை பயிரான யவா என்பது எதை குறிக்கிறது? விடை பார்லி. வினாயன் 123 அஜந்தா குகைகள் எந்த மாநிலத்தில் உள்ளன? விடை மகாராஷ்டிரா. வினாயன் 124 பொருந்தல் என்பது எந்த மாவட்டத்தில் உள்ள அகழ்வாராய்ச்சி மையம்? விடை திண்டுக்கல் மாவட்டம். வினாயன் 125 முக்கிய சேர ஆட்சியாளர்கள் யார்? விடை உதயன் சேரலாதன், இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன், சேரல் இரும்பொறை. வினாயன் 126 அங்கங்கள் என்பவை எவை? விடை சமண நூல்கள். வினாயன் 127 திரிபீடகங்கள் மற்றும் ஜாதகங்கள் என்பவை எவை? விடை பௌத்த நூல்கள். வினாயன் 128 நான்காவது பௌத்த மாநாடு எங்கு நடைபெற்றது? விடை காஷ்மீர். வினாயன் 129 சாக்கியமுனி என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை புத்தர். வினாயன் 130 வெள்ளாளன் கோட்டை நடுகற்கள் எந்த மாவட்டத்தில் உள்ளது? விடை தூத்துக்குடி. வினாயன் 131 எந்த இலக்கிய படைப்பு தமிழ் மொழியின் தரம் மற்றும் சங்ககால தமிழ் மக்களின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிறது? விடை தொல்காப்பியம். வினாயன் 132 சோழர்களின் முக்கிய ஆட்சியாளர்கள் யார்? விடை இளஞ்செட் சென்னி, கரிகால் வளவன், கோ செங்கண்ணன், கிள்ளி வளவன், பெருநர் கிள்ளி. வினாயன் 133 முக்கிய பாண்டிய ஆட்சியாளர்கள் யார்? விடை நெடியோன், நன்மாறன், முதுகுடுமி, பெருவழுதி, நெடுஞ்செழியன். வினாயன் 134 கல்லணை கட்டப்படும் போது எத்தனை ஏக்கர் நிலத்திற்கு பாசன நீர் அளித்தது? விடை 69,000 ஏக்கர். வினாயன் 135 வேத காலத்தில் பாலி எனப்படும் வரி எந்த விகிதத்தில் வசூலிக்கப்பட்டது? விடை 1/6. வினாயன் 135 ஜைன காஞ்சி என அழைக்கப்படும் ஊர் எது? விடை திருப்பருத்திக்குன்றம். வினாயன் 136 மணிமேகலை எந்த இலக்கியத்தை சார்ந்தது? விடை பௌத்த இலக்கியம். வினாயன் 137 இரும்பு உருவாக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ள பையம்பள்ளி அகழ்வாராய்ச்சி தலம் எங்கு அமைந்துள்ளது? விடை வேலூர் மாவட்டம். வினாயன் 138 சங்ககால பெண்பார் புலவர்கள் யார்? விடை ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கை பாடினியார், ஆத்திமாந்தையார், பொன்முடியார். வினாயன் 139 கலிங்க அரசர் காரவேலர் சுங்க அரசர்களின் சமகாலத்தவர் ஆவர்.
இது சரியா? விடை சரி. வினாயன் 140 அஸ்வகோஷர் டேஷ் என்னும் சமஸ்கிருத நாடகத்தின் ஆசிரியர் ஆவார்? விடை புத்த சரிதம். வினாயன் 142 இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் என்னும் பௌத்த அரசன் சமுத்திரகுப்தனின் சமகாலத்து அரசர். சரியா? விடை சரி. வினாயன் 144 இரண்டாம் சந்திரகுப்தரின் பட்டப்பெயர்கள் யாவை? விடை விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரர், சிம்ம சந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ. வினாயன் 145 சமண சமயத்தின் முதல் தீர்த்தங்கரர் யார்? விடை ரிஷபர். வினாயன் 146 மகாவீரர் மறைந்த பவபுரி எந்த மாநிலத்தில் உள்ளது? விடை பீகார். வினாயன் 147 பாண்டவன்திட்டு கல்திட்டை எந்த மாவட்டத்தில் உள்ளது? விடை தர்மபுரி மாவட்டம். வினாயன் 149 கவிராஜா என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை சமுத்திரகுப்தர். வினாயன் 150 புஷ்யமித்ராவால் ஆதரிக்கப்பட்ட சமஸ்கிருதத்தில் இரண்டாவது இலக்கண அறிஞர் யார்? விடை பதஞ்சலி. வினாயன் 151 புத்தரின் சமகாலத்தவர் யார்? விடை அஜாதசத்ரு. வினாயன் 152 புத்தர் தனது முதல் போதனை சொற்பொழிவை வாரணாசிக்கு அருகே உள்ள டேஷ் என்னும் இடத்தில் உள்ள மான் பூங்கா என்ற இடத்தில் நிகழ்த்தினார்? விடை சாரநாத். வினாயன் 153 எத்தனை வருட தவத்திற்கு பிறகு மகாவீரர் வைகல்ய என்ற நிலையை அடைந்தார்? விடை 12.5 வருடம். வினாயன் 154 சித்தன்னவாசல் எந்த மாவட்டத்தில் உள்ளது? விடை புதுக்கோட்டை மாவட்டம். வினாயன் 155 கன்பூஷியனிசம் என்பது எந்த நாட்டில் தோன்றிய மதம்? விடை சீனா. வினாயன் 156 சித்தார்த்தரின் சிற்றன்னை யார்? விடை கௌதமி. வினாயன் 157 மகாயான பிரிவினரின் மொழி எது? விடை சமஸ்கிருத மொழி. வினாயன் 158 ஜெராஸ்ட்ரியனிசம் தோன்றியது எந்த நாட்டில்? விடை பாரசீக நாட்டில். வினாயன் 159 முதலாவது பௌத்த மாநாடு எங்கு நடைபெற்றது? விடை ராஜகிரகம். வினாயன் 160 நந்தவம்சத்தை மொத்தம் எத்தனை நந்தர்கள் ஆட்சி செய்தனர்? விடை 9 நந்தர்கள். வினாயன் 161 சமண சமயத்தின் கடைசி தீர்த்தங்கரர் யார்? விடை மகாவீரர். இவர் 24வது தீர்த்தங்கரர். வினாயன் 162 கொழுமுனைகள், அரிசி நிரப்பப்பட்ட பானை, கதிரறுக்கும் அரிவாள் ஆகிய தொல்பொருட்கள் எங்கு கிடைத்தது? விடை பொருந்தல். வினாயன் 163 நூல் சுற்றி வைக்க பயன்படும் சுடல் அச்சுகள் எந்த இடத்தில் நடைபெற்ற ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது? விடை கொடுமணல். வினாயன் 164 அபரிக்கிரகம் என்பதன் பொருள் என்ன? விடை பணம், பொருள், சொத்துக்கள் மீது ஆசை கொள்ளாமை. சமண மதத்தை உருவாக்கியவர் யார்? விடை வர்த்தமானர். வினாயன் 165 இரண்டாவது பௌத்த மாநாடு எங்கு நடைபெற்றது? விடை வைசாலி. வினாயன் 166 விக்ரமாதித்யனின் அவையில் உள்ள நவரத்தினங்கள் யார்? விடை காளிதாசர், ஹரிசேனர், அமரசிம்ஹர், தன்வந்திரி, காகபானகர், சன்கு, வராகமிகிரர், வராக்ஷி, விட்டல் பட்டர். வினாயன் 167 அஸ்மேதயம் என்பதன் பொருள் என்ன? விடை திருடாமை. வினாயன் 168 சீத்தலை சாத்தனார் இயற்றிய மணிமேகலையில் எந்த நகரம் விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளது? விடை காஞ்சிபுரம். வினாயன் 169 தன்னையும் வெளி உலகத்தை வெல்வது என்ற பொருள் கொண்ட ஜினா என்பது எந்த மொழிச்சொல்? விடை சமஸ்கிருதம். வினாயன் 170 அனித்யா என்பதன் பொருள் என்ன? விடை நிலையாமை. வினாயன் 171 ஹீனயான பிரிவினரின் மொழி எது? விடை பிராகிருதம். வினாயன் 172 பாடலிபுத்திரம் என்பது தற்போது பாட்னா என்ற பெயரில் எந்த மாநிலத்தின் தலைநகரமாக உள்ளது? விடை பீகார் மாநிலம்.
வினாயன் 173 குப்த வம்சத்தை நிறுவியவர் யார்? விடை ஸ்ரீகுப்தா. வினாயன் 174 குப்த பேரரசின் கடைசியாக அங்கீகரிக்கப்பட்ட அரசர் யார்? விடை விஷ்ணுகுப்தர். வினாயன் 175 இரண்டாவது பௌத்த மாநாட்டை வைசாலியில் சூட்டியவர் யார்? விடை காலசோகா. வினாயன் 176 பிருத்வி என்பது எதை குறிக்கிறது? விடை வானம். வினாயன் 177 கான்ஸ்டாண்டினோபிள் நகரை உருவாக்கிய ரோமானிய பேரரசர் மகா கான்ஸ்டன்டைனின் சமகாலத்தவர் யார்? விடை முதலாம் சந்திரகுப்தர். வினாயன் 178 இந்தியாவின் முதல் பெரிய பேரரசு எது? விடை மௌரிய பேரரசு. வினாயன் 179 குப்தா தங்க நாணயங்கள் எவ்வாறு அறியப்பட்டது? விடை தினரா. வினாயன் 180 குப்த நாணய முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? விடை சமுத்திரகுப்தா. வினாயன் 181 மௌரியர்களின் தலைநகரம் எது? விடை பாடலிபுத்திரம். வினாயன் 182 கிரேக்க ஆட்சியாளர் செல்கியூல் நிகேடன் தூதுவராக சந்திரகுப்த மௌரிய அரசவையில் 14 ஆண்டுகள் இந்தியாவில் இருந்தவர் யார்? விடை மெகஸ்தனிஸ். வினாயன் 183 மௌரிய பேரரசை மகதத்தில் நிறுவியவர் யார்? விடை சந்திரகுப்த மௌரியர். வினாயன் 184 சிசுநாக வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? விடை சிசுநாகர். வினாயன் 185 நாலந்தா பல்கலைக்கழகம் யாரால் அழிக்கப்பட்டது? விடை பக்தியார் கல்ஜி. வினாயன் 186 இரண்டாம் சந்திரகுப்தரின் ஆட்சி காலத்தில் சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி யார்? பாகியான். வினாயன் 187 குப்தர் காலத்தில் நிலங்களை எவ்வாறு வகைப்படுத்தினார்கள்? விடை சேத்ரா வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள், கிலா தரிசு நிலங்கள், அப்ரகதா வனம் அல்லது காட்டு நிலங்கள், வஸ்தி குடியிருப்புக்கு உகந்த நிலங்கள், கபத சரகா மேய்ச்சல் நிலங்கள். 188 புத்தர் தனது 29வது வயதில் அரண்மனையை விட்டு வெளியேறி டேஷ் என்ற இடத்தில் அமர்ந்து 6 ஆண்டுகள் தியானத்தை மேற்கொண்டார். விடை கயா. வினாயன் 189 முதலில் பேரரசுகள் உருவான மகாஜனபதம் என்பது எது? விடை மகதம். வினாயன் 190 பிந்துசாரரை அமிர்தகதா என்று அழைத்தவர்கள் யார்? விடை கிரேக்கர்கள். 191 சிறு தொண்டர் என்று பிரபலமாக அறியப்பட்ட முதலாம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி யார்? விடை பரஞ்சோதி. வினாயன் 192 விருப்பாக்ஷ கோவில் எதை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்டுள்ளது? விடை காஞ்சி கைலாசநாதர் கோவில். வினாயன் 193 பாடலிபுத்திரத்தில் 3வது பௌத்த மாநாட்டை நடத்தியவர் யார்? விடை அசோகர். வினாயன் 194 சந்த அசோகர் என்பதன் பொருள் என்ன? விடை கொடிய அசோகர். வினாயன் 195 மௌரிய பேரரசின் மாபெரும் தலைநகரமான பாடலிபுத்திர நகருக்கு எத்தனை நுழைவு வாயில்களும் எத்தனை கண்காணிப்பு கோபுரங்களும் இருந்தன? 64 நுழைவு வாயில்கள், 570 கண்காணிப்பு கோபுரங்கள். வினாயன் 196 உலக பாரம்பரிய தலமான பட்டடக்கல் எங்கு அமைந்துள்ளது? விடை பாகல்கோட் மாவட்டம், கர்நாடகா. வினாயன் 197 ஐகோல் கல்வெட்டு சாளுக்கிய அரசன் 2ஆம் புலிகேசியின் அவைக்கள புலவரான ரவிகீர்த்தி என்பவரால் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது. சரியா தவறா? விடை சரி. வினாயன் 199 சிம்ஹசேனா என்பது யாருடைய இயற்பெயர்? விடை பிந்துசாரர். வினாயன் 200 பிந்துசாரர் தன் மகன் அசோகரை எந்த பகுதியின் ஆளுநராக நியமித்தார்? விடை உஜ்ஜயினி. வினாயன் 201 பனாரஸ் தற்போது எந்த மாநிலத்தில் உள்ளது? விடை உத்தரப்பிரதேசம். வினாயன் 202 மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு எது? விடை சமிதி. வினாயன் 23 சிலப்பதிகாரம் படைத்த இளங்கோவடிகளின் சகோதரர் யார்? விடை சேரன் செங்குட்டுவன். வினாயன் 204
முத்ராட்சசம் எழுதியவர் யார்? விடை விசாகதத்தர். வினாயன் 205. கலிங்கம் என்பது தற்போதைய எந்த பகுதி? விடை ஒடிசா. வினாயன் 206. மசாகஸ் எனப்பட்ட செம்பு நாணயங்களை பயன்படுத்தியவர் யார்? விடை மௌரியர்கள். வினாயன் 206. மயில், மலை, பிறைச்சந்திர வடிவம் பொறிக்கப்பட்ட வெள்ளி நாணயங்கள் யாருடையது? விடை மௌரியர்கள். வினாயன் 207. கலிங்க நாட்டின் ஹதிகும்பா கல்வெட்டு யாருடையது? விடை காரவேலர். வினாயன் 209. 4 மகாஜனபதங்களில் மிகவும் வலிமையானது எது? விடை மகதம். வினாயன் 210. வட்டெழுத்து என்னும் புதிய எழுத்து முறை உருவானது யாருடைய காலத்தில்? விடை களப்பிரர்கள். வினாயன் 211. பாண்டியர்களின் பூ எது? விடை வேப்பம்பூ. வினாயன் 212. சேரர்களின் பூமாலை எது? விடை பனம்பூ மாலை. வினாயன் 213. சோழர்களின் மாலை எது? விடை அத்திப்பூ மாலை. வினாயன் 214. மென்புலம் என்று அழைக்கப்பட்ட நிலம் எது? விடை மருதம். வினாயன் 215. நுளத்தியர் எந்த நிலத்தின் மக்கள்? விடை நெய்தல் நிலத்து மக்கள். வினாயன் 216. காடுகளை விளைநிலங்களாக மாற்றிய சோழ அரசன் யார்? விடை கரிகால் வளவன். வினாயன் 217. மத்த விலாசம், விசித்திர சித்தன் என்ற பட்டங்களை சூட்டிக்கொண்ட அரசர் யார்? விடை முதலாம் மகேந்திரவர்மன். வினாயன் 218. கரிகால் சோழனின் ஆட்சியின் போது அங்கு நடைபெற்ற வணிக நடவடிக்கைகள் பற்றிய விரிவான செய்திகளை வழங்கும் சங்க இலக்கியம் எது? விடை பட்டினப்பாலை. வினாயன் 220. சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன் என்றெல்லாம் பட்டங்கள் சூட்டிக்கொண்டவர்கள் யார்? விடை சோழர்கள். வினாயன் 221. பூஜ்ஜியத்தை கண்டுபிடித்தவர்கள் யார்? விடை குப்தர்கள். வினாயன் 222. 2ஆம் சந்திரகுப்தரின் அவையிலிருந்த நவரத்தினங்களில் ஒருவரான சன்கு என்பவர் யார்? அவர் ஒரு கட்டடக்கலை நிபுணர். வினாயன் 223. நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார்? விடை குமாரகுப்தர். வினாயன் 225. பாலதிகிரிதா என்பவர் யார்? விடை காலாட்படையின் தளபதி. வினாயன் 226. சந்திரகுப்த மௌரியரால் நிறுவப்பட்ட ஒற்றை இரும்பு தூண் எந்த இடத்தில் உள்ளது? விடை மிக்ரோலி. வினாயன் 227. நாலந்தா பல்கலைக்கழகத்தை சூறையாடியவர் யார்? விடை பக்தியார் கில்ஜி. வினாயன் 228. 2ஆம் சந்திரகுப்தரின் அவையிலிருந்த நவரத்தினங்களுள் ஒருவரான வராச்சி என்பவர் யார்? விடை இலக்கண ஆசிரியர். வினாயன் 229. குப்தர்களின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது யாருடைய படையெடுப்பு? விடை ஹூணர்கள். வினாயன் 230. இறை என்பது என்ன? விடை நிலவரி. வினாயன் 231. வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத இடம் எது? விடை காஞ்சிபுரம். வினாயன் 232. காமரூபம் என்பது தற்போதைய எந்த மாநிலம்? விடை அசாம். வினாயன் 233. பாபர் குன்றுகளில் உள்ள 3 குகைகளில் யாருடைய அர்ப்பணிப்பு கல்வெட்டுகளில் உள்ளது? விடை அசோகர். வினாயன் 234. பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார்? விடை சேரன் செங்குட்டுவன். வினாயன் 235. சேர அரசர்களை குறித்து செய்திகளை விளக்கும் சங்க இலக்கியம் எது? விடை பதிற்றுப்பத்து. கொற்கையின் தலைவன் என போற்றப்படும் பாண்டிய மன்னன் யார்? விடை பாண்டிய நெடுஞ்செழியன். வினாயன் 236. யாருடைய காலம் இருண்ட காலம் என அழைக்கப்பட்டது? விடை களப்பிரர்கள். வினாயன் 237. ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிலினி தன்னுடைய இயற்கை வரலாறு எனும் நூலில் டேஷ் என்னும் ஊரை பற்றி குறிப்பிடுகிறார்? விடை முசிறி. வினாயன் 238. அசோகர் காலத்தை சேர்ந்த இறக்குமதி பொருட்கள் எவை? விடை கண்ணாடி பொருட்கள், குதிரைகள், தங்கங்கள். வினாயன் 239. காசி விஸ்வேஸ்வரர் கோவில் எங்கு உள்ளது? விடை லக்கண்டி. வினாயன் 230. குஷான பேரரசின் மாபெரும் அரசர் யார்? விடை கனிஷ்கர். வினாயன் 231. மகாதேவர் கோயில் எங்கு உள்ளது?
விடை இட்டகி. வினாயன் 232 ஆந்திராவை சேர்ந்த வலிமிகுந்த குறுநில மன்னரான ஷிமோகா என்பவரால் கொல்லப்பட்ட கடைசி கண்பு அரசன் யார்? விடை கசர்மன். வினாயன் 234 புத்த சரிதம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை அஸ்வகோஷர். வினாயன் 235 அஸ்வமேத யாகத்தை மீண்டும் கொண்டு வந்த குப்த அரசன் யார்? விடை சமுத்திரகுப்தன். வினாயன் 236 இந்தியாவில் பௌத்தத்தை பின்பற்றிய கடைசி அரசர் யார்? விடை ஹர்ஷர். வினாயன் 237 பிதாரி தூண் கல்வெட்டு யாருடையது? விடை ஸ்கந்தகுப்தர். வினாயன் 238 வல்லம் என்ற இடத்தில் எந்த ஆண்டு பராந்தக சோழனால் 2ஆம் கிருஷ்ணர் தோற்கடிக்கப்பட்டார்? கிபி 961. வினாயன் 239 2ஆம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு எது? விடை ஐகோல். வினாயன் 240 வாதாபியில் உள்ள விஷ்ணு கோவிலை கட்டியவர் யார்? விடை மங்களேசன். வினாயன் 241 கடற்கரை கோவிலை கட்டியவர் யார்? விடை முதலாம் நரசிம்மவர்மன். வினாயன் 242 ராஜசிம்மன் என அழைக்கப்பட்டவர் யார்? விடை 2ஆம் நரசிம்மவர்மன். வினாயன் 243 எந்த ஆண்டு யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் மாமல்லபுரம் சேர்க்கப்பட்டது? 1984. வினாயன் 244 சாளுக்கியர்களின் தலைநகரம் எது? விடை வாதாபி. வினாயன் 245 தலைநகரை மன்யகேட்டாவில் இருந்து கல்யாணிக்கு மாற்றியவர் யார்? விடை முதலாம் சோமேஸ்வரர். வினாயன் 246 ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவியவர் யார்? விடை தந்தி துர்க்கர். வினாயன் 246 எல்லோராவில் கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார்? விடை முதலாம் கிருஷ்ணன். வினாயன் 247 அயோத்தியா கல்வெட்டு யாருடையது? விடை தனதேவன். வினாயன் 248 குப்த பேரரசின் வரலாற்றை அறிய உதவும் மதுபான் செப்பு பட்டயம் எந்த மாநிலத்தில் உள்ளது? விடை பஞ்சாப் மாநிலம். வினாயன் 249 2ஆம் சந்திரகுப்தரின் அவையிலிருந்த நவரத்தினங்களில் ஒருவரான வராகமிகிரர் ஒரு எந்த அறிஞர்? விடை வானியல் அறிஞர். வினாயன் 250 2 பாய்மரங்களை கொண்ட கப்பல்களின் சின்னம் பொறிக்கப்பட்ட செப்பு நாணயங்களை வெளியிட்டிருந்தவர்கள் யார்? விடை சாதவாகனர்கள். வினாயன் 251 குப்த பேரரசின் முதல் பேரரசர் யார்? விடை முதலாம் சந்திரகுப்தர். வினாயன் 252 மக்களின் பாதுகாவலர் என பொருள்படுவது எது? விடை ஜனயஸ்கோவா. வினாயன் 253 இந்தியாவில் பௌத்தத்தை பின்பற்றிய கடைசி அரசர் யார்? விடை ஹர்ஷர். வினாயன் 254 சாதவாகன அரசு வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? விடை ஷிமுகா. வினாயன் 255 குஷானர்களின் தலைநகரம் காபூலில் இருந்து பெஷாவர் என அழைக்கப்பட்ட டேஷிலிற்கு மாற்றப்பட்டது. விடை புருஷபுரம். வினாயன் 256 ஹீனயானம் மற்றும் மகாயானம் என்பதுடன் தொடர்புடையது எந்த மதம்? விடை பௌத்தம். 2ஆம் சந்திரகுப்தரின் அவையிலிருந்த ஹரிசேனர் என்பவர் யார்? விடை சமஸ்கிருத புலவர். வினாயன் 258 பிரிகஸ்கதா என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை குணாதியா. வினாயன் 259 உலக புகழ்பெற்ற புத்தரின் ஆளுயர சிற்பங்கள் கொண்ட பாமியான் பள்ளத்தாக்கு தற்போது எந்த நாட்டில் உள்ளது? விடை ஆப்கானிஸ்தான். வினாயன் 259 2ஆம் சந்திரகுப்தரின் அவையில் இருந்த விட்டல் பட்டர் என்பவர் யார்? விடை மாய வித்தைக்காரர். வினாயன் 260 வர்த்தன வம்சத்தின் புகழ்பெற்ற அரசர் யார்? விடை ஹர்ஷர். வினாயன் 261 மகாபாஷ்யா என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை பதஞ்சலி. குப்தர் காலத்தில் வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? விடை சேத்ரா. வினாயன் 263 குப்தர் காலத்தில் மேய்ச்சல் நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? விடை கபதசரகா. 33 வரிகளை கொண்ட
அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருடையது? விடை சந்திரகுப்தர். வினாயன் 265 ஸ்தூபிகளின் சுற்றுச்சுவர்களிலும் வாயில்களிலும் கற்களுக்கு பதிலாக மரத்தை பயன்படுத்தும் முறை யாருடைய காலத்தில் நடைமுறைக்கு வந்தது? விடை சுங்கர்கள். வினாயன் 266 தூதகா என்பவர்கள் யார்? விடை ஒற்றர்கள். வினாயன் 267 குப்தர்களின் அலுவலக மொழி எது? விடை சமஸ்கிருதம். வினாயன் 268 ரத்னாவளி என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை ஹர்ஷர். வினாயன் 269 வங்காளத்தின் கௌட அரசர் யார்? விடை சஷாங்கர். வினாயன் 270 குடியிருப்புக்கு உகந்த நிலங்கள் என்று எவ்வாறு அழைக்கப்பட்டது? விடை வஸ்தி. வினாயன் 271 புனித பயணிகளின் இளவரசர் என அழைக்கப்படுபவர் யார்? விடை யுவான் ஷுவாங். வினாயன் 272 குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசன் யார்? விடை விஷ்ணுகுப்தர். ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வர் கோவிலை கட்டியவர் யார்? விடை 3ஆம் கிருஷ்ணன். வினாயன் 274 பிஜப்பூர் மாவட்டம் பட்டகலில் குறுநில மன்னராக இருந்த முதலாம் புலிகேசி எந்த ஆண்டு வாதாபி மலைக்கோட்டையை கைப்பற்றி அதனை சுற்றி மதில் சுவர் எழுப்பினார்? கிபி 543. வினாயன் 275 குடிகாரர்களின் மகிழ்ச்சி என பொருள்படும் மத்த விலாச பிரகடனம் என்ற சமஸ்கிருத நாடக நூலை எழுதியவர் யார்? விடை முதலாம் மகேந்திரவர்மன். வினாயன் 275 ராஜசிம்மஸ்வரம் என்று அழைக்கப்படுவது எது? விடை காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில். வினாயன் 276 ஸ்ரீபுரி எனவும் காரபுரி எனவும் அழைக்கப்படுவது எது? விடை எலிபெண்டா. வினாயன் 276 ஆதிகவி பம்பாவின் ஆதிபிராணம் எந்த சமண தீர்த்தங்கரரின் வாழ்க்கையை சித்தரிக்கிறது? விடை ரிஷபதேவர். வினாயன் 277 கிபி 8 மற்றும் 10ஆம் நூற்றாண்டுகளில் இஸ்லாமிய பேரரசின் மகத்தான நகரம் எது? விடை பாக்தாத். சாஞ்சி ஸ்தூபி எந்த மாநிலத்தில் உள்ளது? விடை மத்திய பிரதேசம். வினாயன் 279 புகழூர் கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் உள்ளது? விடை கரூர் மாவட்டம். வினாயன் 280 மாங்குளம் அழகர்மலை கல்வெட்டுகள் எந்த மாவட்டத்தில் உள்ளது? விடை மதுரை மாவட்டம். வினாயன் 281 தமிழ்மொழியானது லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது எனும் கருத்தை சொன்ன கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ்மொழி பேராசிரியர் யார்? விடை ஜார்ஜ் எல் ஹார்ட். வினாயன் 282 அலெக்சாண்டரை சேர்ந்த வணிகர் ஒருவருக்கு முசிறியை சேர்ந்த வணிகர் ஒருவருக்கும் இடையே கிமு 2ஆம் நூற்றாண்டில் மேற்கொள்ளப்பட்ட வணிக ஒப்பந்தமான பாப்ரஸ் ஒப்பந்தம் தற்போது எங்கு உள்ளது? விடை வியன்னா. வினாயன் 283 மாமல்லன் எனவும் வாதாபி கொண்டான் எனவும் அழைக்கப்பட்டவர் யார்? விடை முதலாம் நரசிம்மன். வினாயன் 284 பாரசீக அரசர் 2ஆம் குஸ்ரு யாருடைய அவைக்கு தூதுக்குழு ஒன்று அனுப்பி வைத்தார்? விடை 2ஆம் புலிகேசி. வினாயன் 285 காசகுடி செப்பேடுகள் யாருடைய வரலாற்று ஆதாரத்திற்கு சான்றாக உள்ளது? விடை பல்லவர்கள். வினாயன் 286 அறுவை சிகிச்சை செய்யும் முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் யார்? விடை சுஸ்ருதர். வினாயன் 287 குப்தர்கள் காலத்தில் எருது பூட்டிய வண்டிகளில் பொருட்களை ஏற்றி பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்தவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள்? சார்த்தவாகா. வினாயன் 288 ஹர்ஷர் மற்றும் 2ஆம் புலிகேசி இடையே எல்லையாக இருந்த நதி எது? விடை நர்மதை. வினாயன் 289 ராஷ்டிரகூட வம்சத்தின் திறமை வாய்ந்த கடைசி அரசரான 3ஆம் கிருஷ்ணர் சோழர்களை தோற்கடித்த தக்கோலம் என்பது தற்போது எந்த மாவட்டத்தில் உள்ளது? வேலூர் மாவட்டம். வினாயன் 290 பட்டாக்கல் எந்த மாநிலத்தில் உள்ளது? விடை கர்நாடகா. வினாயன் 291 மாமல்லனின் கட்டடக்கலை பாணியில் மிகவும் முக்கியமானது எது? விடை திறந்தவெளி கலையரங்கம். வினாயன் 292 2017ஆம் ஆண்டு கீழடி தொல்லியல் பொருட்களை கதிரியக்க வயது கணிப்பு செய்த புளோரிடா எந்த நாட்டில் உள்ளது? விடை அமெரிக்கா.
வினாயன் 293. பௌத்த தர்க்கவியல் அறிஞர் தின்னகர் மற்றும் நாலந்தா பல்கலைக்கழகத்தின் மிகப்பெரிய அறிஞர் தர்மபாலர் ஆகியோர் எந்த ஊரை சேர்ந்தவர்கள்? விடை காஞ்சிபுரம். வினாயன் 294. குஷாணர்களில் மிகவும் புகழ்பெற்ற முதல் அரசியல் மற்றும் இராணுவ தளபதி யார்? விடை முதலாம் கட்பீசஸ். வினாயன் 295. சாகசர்கள் எந்த நகரத்தை தலைநகராக கொண்டு காந்தாரா பகுதியை ஆட்சி செய்தனர்? விடை சிர்கப். வினாயன் 296. மகதத்தில் கண்வர் வம்சத்தை நிறுவியவர் யார்? விடை வாசுதேவர். வினாயன் 296. கையில் வீணை வாசிப்பது போன்ற தங்க நாணயங்களை வெளியிட்ட குப்த அரசர் யார்? விடை சமுத்திரகுப்தர். வினாயன் 297. குப்தர் காலத்தில் அரசு கருவூலத்தில் முக்கியத்துவத்தை கூறும் நீதிசாரம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை காமாந்தகர். வினாயன் 298. மௌரியர் காலத்திற்கான சான்றுகள் எவை? விடை அர்த்தசாஸ்திரம், இண்டிகா, முத்ரா ராட்சசம். வினாயன் 299. அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல இன்று வரை ஒளிர்கிறார் என்று சொன்னவர் யார்? விடை H.G. வெல்ஸ். வினாயன் 300. கலிங்க போரின் பயங்கரத்தை அசோகர் தனது எத்தனையாவது கல்வெட்டில் விவரித்துள்ளார்? விடை 13. இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு வரலாறு பாடப்பகுதியிலிருந்து 300 வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வினாக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.